இந்த பக்கம் பார்த்தா இப்படி பல்லழிச்சு நின்றுது, அந்த பக்கம் பார்த்தா அப்படி பல்லழிச்சு நின்றுது. அதுக்கப்புறம் இதை நாங்கள் தூக்கி நிப்பாட்டுறதுக்கு பட்டா பாடிக்குது பாருங்க 4 வருஷமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் வேர், என்ன சொல்ல வரார் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான். அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆட்சிக்கு முன்னாடி 10 வருஷம் தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்தது எங்கள் ஆட்சி. அதுக்கப்புறம் மத ரீதியான பிரிவினைவாதத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு சூப்பரான கவர்மெண்ட் வேற இந்தியாவை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளவு எதிர்ப்பும் இருந்தும் 4 வருஷத்தில் நாங்கள் பண்ண சாதனைகள் இருக்குல்ல, அதுதான் எப்பேற்பட்ட சூழலும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம், ஒரு சாட்சி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். சீரழிஞ்ச 10 ஆண்டு கால நிர்வாகம் ஒரு பக்கம், மதவாதம் உள்ளிட்ட பிற்போக்குத்தனங்களுக்கு இடமளிச்சு இந்திய நாட்டையே சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை ஒரு பக்கம், தமிழ்நாட்டுக்கு எந்தவித ஒத்துழைப்பு தர மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய இன்னொரு பக்கம். இதெல்லாம் சமாளித்து நம்ம ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை மீண்டும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் என்ற எண்ணம் தான் எனக்குள்ள இருந்துச்சு. சரியான இலக்கை நிர்ணயிச்சு அதை நோக்கி உறுதியாக பயணிச்சு நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசு சாட்சி.